Hello viewers, welcome to Route to Success YouTube channel. Last classல example 3.26 பார்த்தோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான கிளாஸ்ல example 3.27 பார்க்கலாம். வாங்க. Solve 2m square plus 19m plus 30 is equal to 0. அதாவது ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்து இதை சால்வ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நார்மலாக ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்து அதை சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனில் உள்ள அன்னோன் வேரியபிளோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனில் அன்னோன் வேரியபிள் இது எம்ங்கிறது அன்னோன் வேரியபிள். அதாவது ஆல்ஃபபெட்ஸில் எதெல்லாம் வந்திருக்கோ அதுதான் நமக்கு அன்னோன் வேரியபிள். சரியா? இப்போ நம்ம எம்மோட வேல்யூ தான் இதில் ஃபைண்ட் பண்ண போகிறோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் கிவன் எழுதிக்கலாம். 2m square plus 19m plus 30 is equal to 0. இது ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். இப்போ நார்மலாக ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஃபேக்டரைஸ் பண்ணி கண்டுபிடிப்போம். ஆனால் இந்த இடத்துல நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண போகிறதில்ல. அதுக்கு பதிலாக மிடில் டேர்ம் இருக்கு இல்லையா, நடுவில் உள்ள டேர்ம், இதை ஸ்பிளிட் பண்ணி நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அது ஏன் அப்படின்னா இந்த எம் ஸ்கொயர், இந்த ஸ்கொயர் டேர்ம் இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி ஒரு வேல்யூ வந்துருக்கு. எப்போதுமே நார்மலாக ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா இதுக்கு முன்னாடி உள்ள வேல்யூ இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். சப்போஸ் இதுவும் உங்களுக்கு ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா நீங்கள் 2 டிவைட் பண்ணி எம் ஸ்கொயர் ப்ளஸ் so on போட்டு நீங்கள் ஃபேக்டரைஸ் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எம் ஸ்கொயருக்கு முன்னாடி ஒரு நம்பர் வந்திருக்கனால நம்ம ஃபேக்டரைஸ் மெத்தட் யூஸ் பண்ண போகிறதில்ல. அதுக்கு பதிலாக மிடில் டேர்ம் ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம சால்வ் பண்ண போகிறோம். பாருங்க, 2m ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே 19m இருக்குது. நார்மலாக 19 எப்படி பிரிக்கலாம், எப்படி வேணாலும் பிரிக்கலாம். இப்போ நார்மலாக நான் சொல்கிறேன், 19 4 + 15 அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கலாமா? 19 4 + 15 பிரிச்சுக்கலாம். இதே 19mனா கூட ஒரு m மட்டும் வருது, அப்போ m மட்டும் கூட சேர்த்துக்கணும். அப்போ 19m எப்படி பிரிச்சுக்கலாம், 4m + 15m பிரிச்சுக்கலாம். 19mக்கு பதிலாக 4m + 15m + 30 அப்படியே இருக்கு. +30 = 0. இப்போ பாருங்க, இந்த டேர்ம்ல இங்கே 2m ஸ்கொயர் + 4m இருக்கா. இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்தும் எந்த டேர்மை நம்ம காமனா எடுக்கலாம்? இதுவும் எனக்கு 2 மல்டிபிள்ஸ், இதுவும் எனக்கு 2 மல்டிபிள்ஸ். நான் 2 காமனா எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இங்கே எனக்கு m இருக்கு, இங்கேயும் m இருக்கு. வெறும் m மட்டும் நான் காமனா எடுத்துக்கிறேன். அப்போ இங்கே 2 போயிடுச்சு. m ஸ்கொயர்ல ஒரு m போச்சுன்னா பேலன்ஸ் எனக்கு ஒரு m இருக்கும். ப்ளஸ் இங்கே 4ல ஒரு 2 போயிடுச்சு, பேலன்ஸ் 2 இருக்கும். அதாவது 2 2 4, அதனால 4ல ஒரு 2 போச்சுன்னா பேலன்ஸ் இன்னொரு 2 இருக்கும். m போயிடுச்சு, இருக்க ஒரு எம்மும் போயிடுச்சு, அதனால 2 மட்டும் வரும். ப்ளஸ் இப்போ இங்கே எது காமனா இருக்கு, 15 காமனா இருக்கா. ஏன்னா இது வந்து 15 டேபிள்ஸ்ல தானே 30, 15 2s தானே 30, அதனால 15 காமனா எடுத்துக்கிறேன். இங்கே 15mல 15 போச்சுன்னா பேலன்ஸ் என்ன இருக்கும், m இருக்கும். ப்ளஸ் 30, 15 2s தானே 30, அப்போ ஒரு 15 போச்சுன்னா எனக்கு பேலன்ஸ் 2 மட்டும் இருக்கும். = 0. ஓகேவா? இங்க எப்படி நம்ம 2 2s 4ல இருந்து 2 காமனா எடுக்கும்போது 2 மட்டும் இருந்துச்சோ, அதே மாதிரி 30ல 15 காமனா எடுக்கும்போது 2 மட்டும் இருக்கும். ஏன்னா 15 2s 30. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு டேர்ம் பாருங்க, இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்தும் m + 2 அப்படிங்கிற டேர்ம் காமனா இருக்கு. அப்ப m + 2 முதல்ல எடுத்துடணும். m + 2 நான் காமனா ரெண்டு டேர்மும் சேர்த்து காமனா வெளியில எடுத்துறேன். பேலன்ஸ் இங்கே m + 2 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் என்ன இருக்கும், 2m. ப்ளஸ் இங்கே m + 2 போச்சுன்னா பேலன்ஸ் என்ன இருக்கும், 15 = 0. இப்போ ரெண்டு டேர்ம் இருக்கு, சரியா? ரெண்டு டேர்ம் இருக்கனால m + 2 = 0 னு ஒரு டேர்ம் எழுதிக்கணும். 2m + 15 = 0 னு தனியா எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, m + 2 = 0. நெக்ஸ்ட் 2m + 15 = 0. இப்போ இந்த +2 அந்த சைடு போச்சுனா -2. அப்ப m = -2. இதுல பாருங்க, இங்க +15 இந்த சைடு போச்சுனா -15. அப்ப 2m = -15. இந்த மல்டிப்ளிகேஷன்ல இருக்க 2 இந்த சைடு வந்துச்சுனா டிவைட் வந்துரும். அப்ப m = -15/2. அப்ப m க்கு ரெண்டு வேல்யூ இருக்கு. ஒன்னு -2 இருக்கலாம், இல்லனா -15/2 இருக்கலாம். இந்த ரெண்டு வேல்யூல எந்த வேல்யூ இங்க கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் நமக்கு ஈக்குவேஷன் சால்வ் ஆயிடும். ஓகேவா? therefore the roots are -2 and -15/2. அவ்வளோதான் இந்த ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் எப்படி போட்டேன்னு புரிஞ்சுதா? தேங்க்யூ வியூவர்ஸ். இன்னைக்கான கிளாஸில் எக்ஸாம்பிள் 3.27 பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் எக்ஸாம்பிள் 3.28 பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.